இப்போ நம்ம கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. கடைக்கு போயிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்குகிறோம். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம், இப்போ நான் வாங்கின பொருள் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை அவசரப்பட்டு வாங்கிட்டனோ, ஆமாம்மா நான் தேவையில்லாமல் காசெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம 99% யோசிப்போம். ஆனால் ஒரே ஒரு பெர்சன்டேஜ் மட்டும்தான் என்ன யோசிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சைக்கலாஜிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு தான் இந்த பொருளை வாங்கியிருக்கேன் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்போ இந்த ரெண்டுத்தில் எதுங்க உண்மை? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. நம்ம வாரம் மண்டே ஆனால் ஒரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் நான் பண்ண போகிற புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் த சைக்காலஜி ஆஃப் பர்சுவேஷன். இந்த புக்கு எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் சைல்டினி அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு நமக்கு சொல்லியிருந்தாங்க. மெயினாக இது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய திங்ஸ் வாங்குவோம். வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம யோசிப்போம், இது தேவையில்லாத செலவோ அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் பேர் மட்டும்தான், இல்லை நான் சைக்கலாஜிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டுட்டேன் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இதில் ரெண்டுத்தில் எது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஆன்சர் தான் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. நான் ரிவ்யூ முடிக்கும்போது இந்த வீடியோ எண்டில் எது கரெக்டு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ இந்த புக்குக்குள்ளே போகலாமா? ஆர் யூ ரெடி? ஓகேங்க. இப்போது இந்த ரைட்டர் வந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு ஸ்டோரியோடு ஆரம்பிக்கிறாரு. ஸ்டோரின்னு சொல்கிறத விட ஒரு ரியல் இன்சிடெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தரோட ஃப்ரெண்டு ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்காங்க. ரொம்ப நாளாக அது சுத்தமாக ரன்னே ஆகலை. என்ன பண்ணலாம், பேசாமல் இதை வச்சு வேஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இங்கே இருக்க ஜுவல்லரிஸ் எல்லாத்தையும் பாதி ரேட்டுக்கு விற்றுருங்க, 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. போயிட்டு ஒரு 2 days கழித்து வந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னா சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு அப்படின்னு சொல்லி ஓனர்கிட்ட சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பொருளும் சூப்பராக விற்றுருச்சு, சக்ஸஸ் தானே அப்படின்னு சொல்லும் போது, என்ன 50% டிஸ்கவுண்ட் போனது நமக்கு ப்ராஃபிட்டா, இது லாஸ் தானே நமக்கு அப்படின்னும் போது, ஓ நீங்கள் டிஸ்கவுண்ட்டுன்னு சொன்னீங்களா, நான் வந்து டபுள் ரேட்டுக்கு விற்க சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு அவங்க அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. அப்போது இதில் ஒரு சைக்காலஜி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெளியே தான் அப்படி சொல்லிக்குவோம், கம்மியாக ரேட் இருந்தால் பொருள் வாங்குவேன்னு. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருள் அதிகமான ரேட்டில் இருக்கோ அது வந்து நம்ம குவாலிட்டி அதிகமாக இருக்குது, அதுக்கு தான் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்போம். ஏன்னா ரேட் அதிகமாக இருக்குது, அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவோம். ஸோ நம்ம எப்போ எக்ஸ்பென்சிவாக ஒரு பொருள் இருக்கோ அதை தான் நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்க. இந்த ஆடெல்லாம் இருக்குல்ல, அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக நம்மளை எப்படிலாம் நம்மளை ஏமாற்றி இல்லை நம்மளை அட்ராக்ட் பண்ணி வாங்க வைக்கிறாங்க அப்படின்றதுக்கு நிறைய ரூல்ஸ் சொல்லியிருக்காரு. அதில் ஒவ்வொரு ரூலாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல் ஆஃப் ரெசிப்ரோகேஷன். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஷங்களுக்கு நேச்சராக ஒரு சைக்காலஜி இருக்குது. என்னென்னா, இப்போ நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அந்த ஹெல்ப்பை நம்ம திரும்ப பண்ணிடணும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம கல்யாணத்துக்கெலாம் போகிறோன்னு வச்சுக்கோங்க. கூப்பிட்டாங்கன்னா நம்ம மொய் எழுதுவோம். மொய் எழுதும்போது ஐயோ ஒரு 500 ரூபாய் நம்ம வச்சோம்னா அடுத்து சொல்லுவாங்க பார்த்துட்டு, இவங்க நமக்கு 500 ரூபாய் வச்சுருக்காங்க, அட்லீஸ்ட் நம்ம இவங்களை விட எக்ஸ்ட்ரா வைக்கணும், இல்லைனா வச்சதை மாதிரியாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா? ஸோ அதே 500 வைக்க யோசிப்பாங்க. அதாங்க நம்ம நேச்சரே. இப்போ நமக்கு ஒருத்தர் ஃபேவர் பண்ணால் அதை நம்ம திருப்பி பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம். ஸோ அதுக்கு ஆத்தர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா, நிறைய மக்களை கூப்பிட்டு நான் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது அந்த மக்களுக்கு நடுவில் இவர் ஒரு ஆளை செட் பண்ணிடுறாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு கோக் வாங்கி குடிப்பார். ஃபஸ்ட்டு வந்து இவர் மட்டும் குடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவருக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு கோக் வாங்கி கொடுக்குறாரு. அப்போது இன்னொரு நாள் வந்து கோக் வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க நபர்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் சேல் பண்ணுறேன், இதை வந்து 25 சென்ட்டுக்கு வாங்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்னோடனே அவர் யோசிக்காமல் வாங்கிடுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கேட்காமே அவர் கோக் கொடுத்தாருல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய பேர் இவர்கிட்ட அப்படி தான் வாங்கிக்கிறாங்க. அன்றைக்கி நமக்கு கோக் கொடுத்தாருல, அதனால் நம்ம இந்த லாட்ரி டிக்கெட்டை வாங்கிக்கோன்னு அந்த ரேட் அதிகமாக கொடுத்து கூட வாங்கிக்கிறாங்க. சில பேர் மட்டும்தான், இல்லை எனக்கு வேணாம், சுகர் இருக்குது, நான் கோக் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் அவர் ஃபேவர் பண்ணதால அதை திரும்பி அவருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், அந்த கோக்குக்கு பதிலாக நம்ம இந்த டிக்கெட்டை வாங்கி அதை
கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதுதாங்க, இப்படி தான் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம். இப்போது நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். எனக்கு இந்த புக்கை படித்தோன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் வருது. நான் ஒரு ஸ்வீட் கடைக்கு போனேங்க. அப்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பால்கோவா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்க போகலங்க, இங்கே நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் போனேன். அப்போது அந்த 20 ருபீஸ்க்கு கொடுத்த சாம்பிளை சாப்பிட்டுட்டு அப்படியே நான் வெளியே வர யோசித்தேன். ஏன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்து அசிங்கமாக இருக்கும், அதுவும் ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ நான் எனக்கே தெரியும் 400 ருபீஸ்க்கு நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டேன். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க சின்னதாக ஒரு சாம்பிள் கொடுத்து நம்மளை பெருசாக வாங்க வைக்கிறாங்க. இதுதான் ரூல் ஆஃப் ரெசிப்ரோகேஷன் அப்படின்னு சொல்கிறதுங்க. அடுத்து செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல் ஆஃப் கன்சிஸ்டன்சி ஆர் ரூல் ஆஃப் கமிட்மெண்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் வாக்கு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இதுக்கும் ரைட்டர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தரோட ஃப்ரெண்டு வந்து ஆத்தர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு இந்த மாதம் காசு ரொம்ப செலவாயிருச்சு, எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் என் பிள்ளை வந்து கிறிஸ்மஸ்க்கு பொம்மை கேட்டிருந்தா, அதை நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா இல்லை, ஜான்வரி மந்த் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் ஜான்வரி மந்த்துக்கு அவளுக்கு பொம்மை வாங்கி கொடுக்கணும் வாக்கு கொடுத்துட்டேன்னு. அப்போது நீங்கள் என்ன பொம்மை வாங்கி கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தீங்க பாப்பா கிட்ட அப்படின்னு கேட்கும்போது ஒரு பொம்மை நேம் சொல்கிறாங்க. அப்போ ரைட்டர், ஆமாம் நானும் இதே பொம்மை தான் வாங்கி தரணும்னு சொல்லியிருந்தேன், எப்படி ஆடை பார்த்தா அப்படின்னாங்க. ஆமாம், அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான். அதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த மாதிரி இந்த பொம்மை வந்து ரொம்ப நல்ல ரேட்டுக்கு கொடுக்குறோம், நல்ல சூப்பரான பொம்மை அப்படின்னு சொல்லி ஆடு கொடுக்குறாங்க. இதை நம்பி டிசம்பர் மந்த்து எல்லோரும் போய் ஸ்டோரில் நிற்கிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை இல்லை, அந்த பொம்மை ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. போனவங்க சும்மா ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த சூடு ஆடுறதுக்குள்ளே கடகடன்னு என்ன பண்ணுறாங்க, ஜான்வரி மந்த் ஸ்டார்டிங்லேயே அந்த இவங்க ஆட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பொம்மையை டிஸ்பிளேக்கு வைக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க குழந்தைங்களாம், அந்த பொம்மை டிஸ்பிளேக்கு வந்துருச்சு வாங்கி கொடுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாங்கி கொடுத்துருவோம்ல. இப்படி தாங்க நம்ம கொடுக்குற வாக்குறுதியை வச்சியே நம்மளை ஒரு பொருளை வாங்க வச்சுருவாங்க. இன்னும் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஃபீட்பேக் நம்மக்கிட்ட வாங்குவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பெரிய ஆள் மாதிரி சஜஷன் கொடுக்குறோன்னு நினச்சிட்டு ஃபீட்பேக் கொடுப்போம். ஆனால் நம்மக்கிட்டேயே ஃபீட்பேக் வாங்கி திரும்ப அதை டெவலப் பண்ணி நம்மளேவே வாங்க வைப்பாங்க பார்த்தீங்களா. அதுதாங்க ரூல் ஆஃப் கன்சிஸ்டன்சி அண்ட் ரூல் ஆஃப் கமிட்மெண்ட். இது அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் ப்ரூஃப். இந்த சோஷியல் ப்ரூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நிறையா பேர் ஒரு பொருளை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டுக்கு என்ன வரும், ஓகே நிறைய பேர் இந்த பொருளை வாங்குறாங்க, அப்போ நாமளும் இந்த பொருளை வாங்கிடுவோம். மொபைல்லாம் கூட அப்படி தாங்க, நிறைய பேர் எந்த பிராண்டு சூஸ் பண்ணுறாங்களோ அதே கம்பெனியை தான் நாமளும் சூஸ் பண்ணி வாங்குவோம். இதுலேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை பற்றி நம்ம எப்போ சரியாக தெரியலையோ அப்போ தான் நம்ம வந்து எல்லாரும் வாங்குற மாதிரி வாங்குவோம். ஒரு பொருளை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அப்படி வாங்க மாட்டோம், நம்ம அதோட ரிவ்யூவெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ரைட்டர் சொல்கிறாரு. அடுத்து நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் லைக்கிங். இந்த லைக்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அழகான ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் நல்ல பர்சனாலிட்டியோடு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே அதை ஒரு பழமொழி இருக்கும், வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற. அதே மாதிரி அழகாக இருக்கவங்க பர்சனாலிட்டியோடு தான் இருப்பாங்க, அறிவாக இருப்பாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி வாங்குவோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒருத்தரை நமக்கு பிடிக்குது, ஓகேங்க, யாருன்னே தெரியாமல் ஒரு தேர்ட் பர்சன் அவங்க நம்மக்கிட்ட 5 மினிட்ஸ் பேசிட்டாங்கன்றதுக்காக நமக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னா அது தப்புங்க. இப்படி தான் நம்ம அட்ராக்ட் ஆகி ஒரு பொருளை வாங்குகிறோம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இன்னொன்று ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க, என்னென்னா லஞ்சியான் டெக்னிக். இது என்னென்னா, இப்போ நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை வாங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இவங்ககிட்ட சாப்பிட்டுட்டுமே அப்போ பொருளை வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவோம், வாங்கிடுவோம், ஓகேவா. இதுதாங்க இந்த லைக்கிங் தியரி. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் அத்தாரிட்டி. அத்தாரிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்க, பெரிய அஃபீஷியல்ஸு, இவங்கெல்லாம் வந்து சொல்லும் போது நம்ம பொருளை வாங்கிடுவோம். ஒன்றும் இல்லை, இந்த பேட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஃபேக்கான அவங்க ஆக்ட் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க டாக்டராக. ஸோ அந்த டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு பேஸ்ட்டோ ஏதோ ஒன்று நம்ம வாங்கிடுவோம். இன்னொன்று ஃபேக்காகவே சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து இந்த மாதிரி ஐஐடியில் படித்தேன், இது வந்து இப்படி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போலியாக ஒரு சர்டிஃபிகேட் வச்சு நம்ம ஏமாற்றுவாங்க. அதே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஈஸியாக நம்பிடுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் பிடிக்கும். அப்போ அந்த ஆக்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஐஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இந்த சாம்சங்கோ இல்லை ரெட்மிக்கோ விளம்பரம் கொடுக்கும்போது எனக்கு பிடிச்ச ஆக்டர் வந்து விளம்பரம் கொடுக்குறாரு, அதனால் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாங்கிடுவோம். இதுதாங்க அத்தாரிட்டி. அடுத்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் ஸ்கேர்சிட்டி. இது நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இந்த அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், நம்ம வந்து இந்த பொருள் வந்து இன்னும் 1 ஹவரில் தீந்துரும். ஸோ 1 ஹவரில் இந்த டிஸ்கவுண்ட் முடிச்சிடும், அதனால் நீங்கள் வாங்கிடுங்க, நாளைக்குள்ளே இதை தீந்துரும் வாங்கிடுங்க அப்படின்னா தயவுசெய்து நம்ம அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது. இருக்குது சில பொருள், சில இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை சில ஒரே ஒரு ஆர்ட் பீஸ் இதாக இருக்குது, இது செமையாக இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் கூட வாங்கலாம். ஆனால் இந்த மாதிரி மோஸ்ட்டாக இந்த 1 ஹவரில் முடிய போதும், நாளைக்குள்ளே வாங்கிக்கோங்க, ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான் இருக்குது, இவ்வளோ நேரம் தான் டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு சொன்னோம்னா இதை நம்பி நம்ம வாங்கிட்டோம்னா ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, இதெல்லாம் எப்படி தான் எஸ்கேப் ஆகுறது அப்படின்னா நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். அதாவது ஒரு பொருளை பற்றி வாங்கும்போது டீட்டெயிலாக மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்காமல், ஃபேவராக வாங்காமல், நமக்கு எது தோணுதோ, நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு வாங்கினா இந்த மாதிரி விஷயத்துல இருந்துன்னா தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் சைல்டினி சொல்லியிருக்காரு. இதை தவிர இன்னும் நிறைய ஸ்டோரிஸு இன்சிடென்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இதை கண்டிப்பாக இந்த புக்கை படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% நீங்கள் படிக்கலாங்க. ஓகேவா? இன்ஃப்ளூயன்ஸ் த சைக்காலஜி ஆஃப் பெர்சுவேஷன் கண்டிப்பாக படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.